இந்த விஷயங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா இடதுசாரிகள். அவங்களுக்கு இந்த கோயில்னாலே அவங்களுக்கு வந்து கோவம் இருக்கும். அவங்களுக்குள்ள நேச்சுரல் அந்த ஒரு கோவம் இருக்கும்ல. கோயிலில் ஒரு பிரச்சனைனா அதை பயங்கரமாக ஊதுவாங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு காத்து, எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தேவநாதன் அப்படின்ற ஒருத்தர் கோயிலுக்குள்ள ஒரு தப்பு பண்ணாருன்ற ஒரு விஷயம் பார்த்தோமா. அதே மாதிரி விஷயம் இங்கிலாந்தில் ஒரு மசூதிக்குள்ளே நடந்துச்சு. மசூதிக்குள்ளே ஒரு இமாம் ஒரு 13 வயசு பையனை அவர் ரிப்பீட்டடாக வச்சு ரேப் பண்ணியிருக்காரு. அவருக்கு இப்போ ஜெயிலில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க யாருமே பேசலை. அவங்க வந்து நடுநிலையாக இருக்காங்க. நடுநிலை நீங்கள் அப்படிதான் எடுத்துக்கணும். ரைட். அப்போது இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே, மசூதிக்குள்ளே, சர்ச்சுக்குள்ளே, முக்கியமாக இப்போ கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அபியூசஸ் நடந்திருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். கன்னியாகுமரியிலே நிறையா கேசஸ் இது மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து நிறைய பெண்களை வந்து ஏமாற்றி அவங்க கூட வீடியோ எடுத்து அது நிறைய லீக் ஆகி, ஆனால் அதுக்கு இந்த இதுக்கு ரியாக்ட் ஆகிற யாரும் அதுக்கு ரியாக்ட் ஆகிறதே ஆக மாட்டாங்க. இதுக்கு வர வீடியோஸ் எதுவும் அதுக்கு வரல. அதுவும் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ நல்லா இருந்தது. 4000 பிணங்கள் புதைக்கப்பட்ட. இல்லை, அவங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மர்மம் தோண்ட தோண்ட பிணங்கள், யாருமே பார்க்கல, இன்னும் தோண்டவே ஆரம்பிக்கல. அப்போ தோன்றதுக்குள்ளே இவங்க வந்து அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து அதுக்கு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் கொடுத்து அந்த வைப்ரேஷனில் பேசி மக்களை வந்து இது உண்மைன்ற மாதிரி நம்ப வைக்கிற வேலையை பண்ணுறாங்க.